நண்பர்களே நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, Xiaomi நிறுவனத்துடைய துணை பிராண்டான Redmi அவங்களுடைய முதல் ஸ்மார்ட் டிவியை சைனாவில் அறிமுகம் செய்ய திட்டமிட்டு இருக்காங்க. பின்பு Xiaomi ஸ்மார்ட் டிவி மாடல்கள் விட புதிய தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய இந்த ஸ்மார்ட் டிவி களம் இறங்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. சோ கண்டிப்பா இதை பத்தின தகவல்களை தான் இன்னைக்கு இருக்கிற இந்த பதில பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் வித் தமிழ் அண்ட் என்னுடைய பெயர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்கிற வீடியோக்குள்ள போகலாம். Xiaomi நிறுவனத்துடைய முதல் Redmi நிறுவனம் 2019ஆம் ஆண்டின் துவக்கத்தில் ரெண்டாக பிரிக்கப்பட்டது. Redmi நிறுவனம் அண்மையில அவங்களுடைய பிராண்டின் கீழ் பல புதிய ஸ்மார்ட் டிவி, லேப்டாப் போன்ற சாதனங்களை அறிமுகம் செய்திருந்தாங்க. Weibo அப்படின்னு சொல்லக்கூடிய தளம் வழியாக வெளியான டீசருடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது Redmi டிவி வருகிற ஆகஸ்ட் 29ஆம் தேதி அறிமுகம் செய்யப்படும் அப்படின்ற ஒரு உறுதிப்பட்ட தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. பின்பு இது 70 இன்ச் ஸ்மார்ட் டிவி என அந்த நிறுவனம் சார்பில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த Redmi ஸ்மார்ட் டிவி அவங்களுடைய பேஷுவல் UI கொண்டு இயங்கக்கூடிய ஒரு டிவியா இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இது 4K HDR ஆதரவு, டால்பி சவுண்ட் ஆதரவு மற்றும் தொகுக்கப்பட்ட ப்ளூடூத் வாய்ஸ் ரிமோட் கண்ட்ரோல் என பல வசதிகளுடன் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு வருது. குறிப்பா சில நாட்களுக்கு முன்பு Redmi டிவி மாடல் L70M5 அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரின் கீழ் சைனாவில் 3C சான்றிதழ் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்க விஷயமா நம்மளால பேச முடியும். மேலும் வெளியான டீசர் மற்றும் மேலே குறிப்பிட்டுள்ள மாடல் எண்ணை பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே ஒரே தயாரிப்பாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படுது. ஏற்கனவே Xiaomi நிறுவனம் இந்தியா மற்றும் சைனாவில் டிவி விற்பனையில் முதல் இடத்தில் இருக்கிறாங்க. பின்பு அவங்களுடைய வழியில் Redmiயும் பின்பற்றும் பட்சத்தில் Redmi டிவிகள் வெற்றி பெற வலுவான வாய்ப்புகள் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா Xiaomi 75 இன்ச் ஸ்மார்ட் டிவி மாடல் 52,000 அப்படின்னு சொல்லக்கூடிய விற்பனை செய்யப்படுகிறது. எனவே Redmi ஸ்மார்ட் டிவி மாடலும் 52,000க்கும் குறைவான விலையில வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு வருது. அதே சமயம் Redmi ஸ்மார்ட் டிவியுடன் Redmi 8 மற்றும் Redmi Note 8 ஸ்மார்ட் போன்களும் அறிமுகம் செய்யப்படும் என ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பின்பு Redmi Note 8 ஸ்மார்ட் போன் இந்தியா முழுவதும் பொறுமையாக அறிமுகம் செய்யப்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு பிடித்தமானதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட டெக் வித் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் சூப்பரான பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி அண்ட் வணக்கம்.